வணக்கம். பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இருக்குதா, இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கரும்பில் வந்து நம்ம மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் வருது. இந்த ஜூஸை நம்ம டைரெக்டாக எடுத்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கரும்பை நல்லா கட் பண்ணி எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த ஜூஸை அரைச்சி வச்ச கரும்பை நல்லா ஜூஸ் போட்டு பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வாங்கிடலாம். இந்த ஜூஸை 2வது முறையாகவும் வடிகட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா சின்னதாக அதில் போய் எப்படியும் இறங்கிடுது. 2 முறை வடிகட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். வானலில் நெய் எடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். மல்லாட்டை வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலை, காய்ஞ்ச வேர்க்கடலையே அப்படியே முழுசாக போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் மட்டும் நான் ரவையை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் கோதுமை மாவையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு 2 டம்ளர் ஜூஸ் கிடச்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மாவை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டு வறுக்கணும். இப்போ நான் வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். மொத்தம் 2 சேர்ந்து இதை நல்லா வதக்கிக்கணும். கூடவே இப்போவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். எப்போதும் போல் ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரும்பு ஜூஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சேர்த்து கட்டிமிட்டு இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா அந்த தண்ணிலாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கிளறி வச்சுக்கணும். உப்புமா பதத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வைக்கணும். நல்லா மாவு ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சின்னதாக இப்படி கொழுக்கட்டையை பிடிச்சி நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சிடலாம். கொஞ்சம் வந்து கையை நினச்சி பண்ணணும். கொஞ்சம் ஒட்டுது, அதனால் கையை நினச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இட்லி பானையில் வச்சு இது நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகணுன்ட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சுட சுட ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை நல்லா கரும்பு ஜூஸ் வச்சு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.